இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தாவீது சொல்றாரு, சங்கீதம் 59 அந்த கடைசி 2 வசனங்கள்ல, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறீர். இன்னைக்கு கேட்ட இந்த சாட்சிகள் அவருடைய கிருபையை விளங்க பண்ணினதற்கான சாட்சிகளா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எவ்வளவு தூரம் அவர் நம்மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். அதனாலதான் அங்க தாவீது எழுதுறார், நானோ உம்முடைய வல்லமையை பாடி. அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் செயல்படுகிறதை உணர்ந்திருந்தோம்னா நிச்சயமா நம்மால பாடாம இருக்க முடியாது. அவருடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். அந்த முதல் நேரத்துல விடியற் காலையில அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு நம்ம புகழும் பொழுது அங்க நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் நிரம்புகிறதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் அடிக்கடி அவருடைய கிருபைய காலை நேரத்துல உணர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். எத்தனையோ நெருக்கங்கள் வந்த பொழுது அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்திருக்கிறார், இருக்கிறார். அடைக்கலம் அப்படின்னாலே நம்ம பார்த்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அபைடிங் பிளேஸ், ஹவுஸ். அவர்தான் நமக்கு வீடாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலம். என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார்னா, இந்த உலகத்தின் எந்த காரியத்தை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அந்த தேவனுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அவரே கிருபையுள்ள என் தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிருபை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். இன்னைக்கு இந்த கேட்ட இந்த 3 சாட்சிகளும் நம்ம பார்க்கிறோம். ஒன்றுல கூட அவர் என்ன செய்யல, கைவிடாத ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி எல்லாம் நமக்கு தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. அப்போ அங்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு சாட்சிகளும் இன்றைக்கு நமக்கு அது தீர்க்க தரிசனமாக கர்த்தர் தருகிறார். ஃபினான்ஸ்ல நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்கன்னா இன்றைக்கு இந்த சாட்சி உங்களுக்கு தீர்க்க தரிசனம். இல்ல ஏதோ பரீட்சை எழுதணும், படிக்கணும் அப்படின்னா இந்த சாட்சி உங்களுக்கு தீர்க்க தரிசனம். ஏதோ ஒன்று தொலைத்து இன்னும் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா இந்த சாட்சி தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிருபையுள்ள ஒரு தேவன். இன்றைக்கு நம்ம எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம் என்றால், இந்த சாட்சி ஒரு அவயவத்துக்கு நடந்திருக்கும்னா, நம்ம எல்லோருக்கும் நடப்பது நிச்சயம். அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவரே கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை எந்த அளவுக்கு நம்முடைய மனது, ஆழ் மனது நம்ப ஆரம்பிக்கிறதோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வெற்றியையும், ஜெயத்தையும் நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 46ல பார்க்கிறோம். தேவன் எனக்கு அடைக்கலமும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அவரே அனுகூலமான துணையாக நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள்ல கூட நேற்றைய தினத்துல தியானித்த அந்த காரியத்தின் தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார்னு பார்க்கிறோம். அப்போ பிசாசின் கிரியைகள் என்றால் என்ன அப்படிங்கிறத நேற்று தியானித்த அந்த தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிசாசினுடைய அடுத்த மிகப்பெரிய ஒரு கிரியை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய இருதயத்திலே பயத்தை உருவாக்குவது.
பயத்த உருவாக்குறது அவனுடைய கிரியைகளில் ஒன்றாக இருக்கிறது. வாசிக்கலாம். எபிரெயர் 2ஆம் அதிகாரம் 14, 15. எபிரெயர் 2, 14, 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்போ நமக்குள்ள மரண பயம் அப்படிங்கிறது ஒரு பயம். அந்த பயம் மாத்திரம் அல்ல, நம்முடைய இருதயத்துல என்னென்ன காரியத்த குறித்து பயம் வருதோ அது எல்லாமே அவன் நம்முடைய இருதயத்துல உருவாக்குவது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராப். நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ட்ராப்பே பயம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள். இப்போ பயம் நம்முடைய டெசிஷன்ஸ் எல்லாத்துலயும் அது நம்மள ஆளத் தொடங்கும் பொழுது, நம்முடைய விசுவாசம் என்ன ஆகுது? அது அப்படியே வீக் ஆக ஆரம்பிக்குது. வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும், அன்பும், தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ அங்கிருந்து பயமுள்ள ஆவி தேவனிடத்திலிருந்து நமக்கு வருவது இல்லை. பலவீனம் உள்ள ஆவியும் அவர்ட்ட இருந்து வரல. அன்பற்ற ஆவியும் அவரிடத்திலிருந்து நமக்கு வரல. கசப்பு, கோபம், வெறுப்பு, பகை, வைராக்கியம் இதெல்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னா, அதுவும் அவரிடத்திலிருந்து வருவதில்லை. பலமும், அன்பும், தெளிந்த புத்தி. இந்த தெளிந்த புத்தி இல்லாத ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் நமக்கு இருக்குது அப்படின்னா, அதுவும் அவரிடத்திலிருந்து நமக்கு வருவதில்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், இந்த பயம் உள்ள வந்துச்சுன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த பலம் குறைந்து போகும். அன்பு குறையும். தெளிந்த புத்தி இல்லாமல் போகும். இந்த ஒரு ஸ்பிரிட், இந்த பயம் அப்படிங்கிற இந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, குழப்பம் வந்துரும். அன்புல நிக்க முடியாது. பலவீனமாய், விசுவாசத்தில் பலவீனமாக நாம் உணர ஆரம்பித்து விடுவோம். இதுதான் அன்றைக்கு அந்த வேவுக்காரர்கள் 10 பேர் அவங்களுக்குள்ள பயம்தான் வந்துச்சு. அவங்க விசுவாசம் பலவீனம் அடைஞ்சிருச்சு. அங்க அன்பு குறைஞ்சு போய் அங்க என்ன செய்றாங்க? முறுமுறுக்குறாங்க, கோவப்படுறாங்க. அடுத்ததா தெளிந்த புத்தி இல்ல. கன்ஃப்யூஸ்டு மைண்டுக்கு வந்து இரவெல்லாம் அங்கே தூங்கல, அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எத பார்த்து பயந்தாங்க? ராட்சதர்கள பார்த்து, அங்க இருக்கிற மனிதர்கள பார்த்து பயந்தார்கள். இன்றைக்கும் நம்ம எதை பார்த்து பயப்படுகிறோம்? சூழ்நிலைய பார்த்தா, மனிதர்கள பார்த்தா, மனிதர்கள் இத சொல்லிருவாங்க, பேசிருவாங்க அப்படிங்கிறத பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ எந்த ஒரு பயத்தையும் அத உண்மையா நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த பயம் நம்மை ஆளுகை செய்ய தொடங்கிவிடும். அடுத்ததா பிசாசினுடைய கிரியை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குற்றம் சாட்டுதல். வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 12:10. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழத் தள்ளப்பட்டு போனான். நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். நீ இப்படியெல்லாம் செஞ்சுட்ட. உன் வாழ்க்கை இப்படிதான் இருந்தது. நீ இப்படி செஞ்சுட்ட. தேவன் உன்னை நேசிக்க முடியாது.
அவர் உன்னை தள்ளிட்டாரு. இதெல்லாம் ஆதாமுக்குள்ளேயே இருந்த ஒரு சத்தம். தேவன் உன்னை நேசிக்கல, உன்னை கைவிட்டுட்டாரு, அவர் உன்னை தண்டிச்சிருவாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்ததுனாலதான் அங்க பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் நம்ம இருதயத்துல இந்த சத்தம் தொனிக்குது அப்படின்னா, நீ ஒரு காலத்துல இப்படி எல்லாம் செஞ்சல, அதனாலதான் நீ இதை அனுபவிக்கிற அப்படின்னு ஒரு சத்தம் உங்களுக்குள்ள எழும்புது அப்படின்னா, அது பிசாசின் கிரியை. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு? அவர் நம்மளை ஒரு நாள் குற்றம் சுமத்துவதில்ல, நீ மறுபடியும் தேவனிடத்தில் வா அப்படின்னு சொல்லி நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார். இதுக்கு உதாரணம் இளையகுமாரனுடைய அந்த உவமையை பார்க்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அங்க ஒரு செகண்ட் கூட இளையகுமாரனை அந்த தகப்பன் குற்றப்படுத்தவில்லை. என் பிள்ளை வந்துட்டான், அது போதும். காணாமல் போனான், காணப்பட்டான், மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இதுதான் தேவனுடைய இருதயம். அப்ப பிசாசினுடைய அடுத்த கிரியை என்ன அப்படின்னா, குற்றம் சாட்டுதல். இன்னைக்கும் உங்க இருதயத்துல எதை குறித்து அவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான்? தேவன் உன்னை நேசிக்க முடியாது, நீ அதை செய்யல, நீ இதை செய்யல, அதனால அவர் உன்னை நேசிக்கல, நேசிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துல குற்றம் சாட்டி கொண்டிருப்பான் என்றால், அது பிசாசின் கிரியையா இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 33, 34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால், நமக்கு எதிராக அவன் குற்றம் சாட்ட முடியாது. அதுதான் நிஜம், சத்தியம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாரையும் அவன் குற்றம் சாட்ட முடியாது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இங்க கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ மோசமானவன், உனக்கு நம்பிக்கை இல்ல, உன்னால இது முடியாது, நீ இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். பரிசுத்த ஆவியானவர், இது தவறா இருக்கலாம், நீ என்னிடத்துல திரும்பி வா. அவன் பேசுகிற ஒரு காரியம், அவன் குற்றப்படுத்துகிற ஒரு காரியம் தேவனிடத்துல இருந்து நம்மை பிரித்து விடுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ தேவனிடத்தில் நம்மை ஒன்று சேர்க்கிறவராயிருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. அடுத்ததா அவனுடைய கிரியை என்ன அப்படின்னா, நம்மை விசுவாசத்துல நம்ம நிற்காதபடிக்கு நமக்கு சோதனையை கொண்டு வருவது. சோதனை நமக்கு வருதுன்னா நம்ம ஏதோ தேவனிடத்துல இருந்து விலகிட்டோங்கிறதுக்கு ஆதாரம் அல்ல. சோதனை ஏன் அவ கொண்டு வர்றான் அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு பதிலாக வேற எதையாவது ஒண்ணு நம்ம சூஸ் பண்ணணும். அவனுடைய பொய்ய, அவனுடைய குற்றம் சாட்டுதல நம்ம சூஸ் பண்ணும்படியாகத்தான் அவன் என்ன செய்யறான்? சோதனையை கொண்டு வருகிறான். ஆனா ஒவ்வொரு முறை இயேசுவுக்கு சோதனை வந்த பொழுதும் அவர் எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் பதில் அளித்து அங்க ஜெயித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ சோதனையை எதிர்ப்பதற்கு நமக்கு ஒரு சோதனைனா என்ன? டெஸ்ட். இது நடக்குமா நடக்காதா? நாளைக்கு என்ன ஆகும்? இந்த பிரச்சனை இப்படி இருக்குதே, இது மாறுமா மாறாதா? இப்படியெல்லாம் நம்முடைய எண்ணங்களிலே
ஒரு போராட்டம் இருக்கும் பொழுது, இல்ல வசனம் இததான் சொல்லுது. இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும், நடக்கிறது அப்படின்னு வசனத்தை வைத்து, நம்ம வசனத்தை பட்டயமாக வைத்து, அவனுடைய அந்த சோதனையை நாம் ஜெயிப்பது அவசியமாக இருக்கிறது. அப்போ சோதிப்பது என்பது பிசாசினுடைய ஒரு கிரியையா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா ஒரு கசப்பை விதைத்து, அவனுடைய வேலை பிரிவை விதைப்பது, கசப்பை விதைக்கிறது. அத விதைச்சு குழப்பத்தை உருவாக்குவது. அதனாலதான் வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அந்த கோபம் அது நீடிச்சு இருந்துச்சு அப்படின்னா, அதுல வசனம் இருக்கு, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. அந்த எரிச்சல் நமக்கு இருக்கும் அப்படின்னா, நம்ம அங்க அவனுக்கு இடம் கொடுத்து விட்டோம் என்று அர்த்தம். அங்க அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அங்க என்ன வந்துருது? பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அந்த எரிச்சல் தணியல, அந்த கசப்பு போகல, மனதுக்குள்ளேயே ஒரு நபர பார்க்கும்போது நமக்கு கசப்பும், வெறுப்பும் இருக்குது அப்படின்னா, அதை செய்தவன் யார் என்றால் பிசாசு. அதனாலதான் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நம்ம நினைக்கிறோம், அவங்க செஞ்சதுனால தானே எனக்கு கோபம் வருது, எனக்கு எரிச்சல் வருது. இல்ல, அவங்கள தூண்டி நமக்கு உள்ள அவ ஒரு காரியத்தை விதைக்கிறதற்கு அவன் முயற்சி பண்றான். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நம்ம இந்த இடத்துல அவனுக்கு வாசல்ல நம்ம திறந்து வச்சுட்டு, எனக்கு ஏன் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்குது, நடக்கலன்னு நம்ம கேள்வி கேட்டுக் கொண்டு இருக்கிறோம். அதே அதிகாரம் வாசிங்க ஆன்ட்டி. 31, 32 வாசிங்க. சகலவிதமான கசப்பும் 30ல இருந்தே வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கக் கடவது. முத்திரையாக மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கோபம், எரிச்சல், கசப்பு இதெல்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செய்றோம்? துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கோபம் நமக்கு வந்த உடனே பிசாசு ஜெயிச்சுட்டாங்கிறது இல்ல. ஆனா அந்த கோபத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அவனுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். அவனுக்கு இடம் கொடுத்துட்டு, தேவன் ஏன் இத செய்யல அப்படின்னு நம்மளால கேள்வி கேட்க முடியாது. அவர நம்ம ஒரு காலம் நம்ம துக்கப்படுத்த கூடாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அவனுடைய மிகப்பெரிய கிரியையில ஒண்ணு, கோபத்தில் நீடித்திருப்பது. பிரிவினையை அவன் உண்டாக்குகிறான். மனதுல கசப்பை விதைக்கிறவன். இதுவும் அவனுடைய கிரியைகளில் ஒன்றாக இருக்கிறத பார்க்கிறோம். அவனுடைய வேலையை அழிப்பது. அடுத்ததா பிசாசினுடைய வேலை, அவன் என்ன செய்யறான்? ஃபர்ஸ்ட் நம்ம மனதுல இருக்கிற வார்த்தைய திருடுறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஒருவேளை அந்த வசனம் பரிசேயர் சதுசேயர் ஒரு ரிலீஜியன்ல மாட்டிக்கொண்ட
மக்களை குறித்து சொல்லுது. அப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கினவர்கள் செய்கிற போதனைகளை குறித்து சொல்லுகிறதா இருந்தாலும் இந்த இடத்துல பிசாசும் அப்படித்தான் இருக்கிறான். முதலாவது, அவன் திருடுவதற்கு வருகிறான். நம்முடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இராதபடிக்கு. அதுதான் விதைக்கிறவனுடைய ஓமையில பார்க்கிறோம். வசனம் விதைக்கப்பட்ட உடனேயே அவன் அந்த வசனத்தை என்ன செய்யறான்? திருடுறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். முதல்ல திருடிட்டா அடுத்த ரெண்டும் நம்மள செஞ்சிடலாம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ இந்த 2 ராஜ்யங்களும் எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் திருடுறது, அடுத்து கொலை, அடுத்து அழித்தல். அங்க இயேசு ஜீவன், அங்க பரிபூரணம், ஒரு நிறைவை உண்டாக்கும்படி அவர் வந்திருக்கிறத பார்க்கிறோம். அப்போ எது தேவனிடத்துல இருந்து வருது அப்படிங்கிறதற்கு நம்ம எதை புரியணும்னா அதனுடைய ஃப்ரூட்டை பார்த்தா நமக்கு தெரியும். நம்ம இருதயத்துல சமாதானம் இருக்கும், நம்ம இருதயத்துல சந்தோஷம் இருக்கும். இந்த ரெண்டும் இல்ல, அன்பு இருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த 3 நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னாலே அங்கே திருடன் எதையோ ஒன்றை நம்முடைய இருதயத்தில் விதைத்திருக்கிறான். பயத்தை விதைச்சிருக்கிறான், குழப்பத்தை விதைச்சிருக்கிறான், கசப்ப விதைச்சிருக்கிறான், பொய்ய விதைச்சிருக்கிறான். ஏதோ ஒரு சோதனையில் நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ இது எல்லாமே பிசாசின் பயத்தை கொண்டு வர்றது, நம்மை சோதிக்கிறது, நம்மளை அழிக்கிறது. மனுஷ கொலைபாதகனா அவன் இருக்கிறத பார்க்கிறோம், நம்மள குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்தது அவனுடைய கிரியை என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, and healing all who were oppressed by the devil. இந்த கிரியைகள் எல்லாவற்றையும், இந்த கிரியைகள் மூலமாய் மக்களை ஒடுக்குகிறவனாய் அவன் இருந்தான். அங்க வியாதியை கொடுக்கிறான். 18 வருஷம் அந்த கூனியா இருந்த ஸ்திரீ அங்க இயேசு சுகமாக்கும் பொழுது, சாத்தான் இவளை 18 வருஷம் கெட்டி வச்சிருந்தானே, அப்போ அவன் ஒடுக்கி வைத்திருக்கிறவன். அங்க அவருடைய ஊழியத்துல நடந்த விஷயமே அப்படி ஒடுக்கப்பட்ட ஜனங்களை அவர் விடுவித்தார். அவனுடைய செயல்பாடு ஒடுக்குவது, தேவனுடைய செயல்பாடு விடுதலை செய்வது. அதனால உன்னை நல்லா புரியணும், தேவன் வியாதிய கொடுக்கிறாருங்கிறதே மிகப்பெரிய அப்பட்டமான ஒரு பொய். ஒடுக்குகிறவன் யார்? பிசாசானவன். ஒரு நல்ல தகப்பன் மீன் கேட்டா பாம்ப கொடுப்பாரா? நமக்கு அவர் வியாதிய அவரால கொடுக்க முடியுமா? அவர் வியாதிய சுமந்துட்டாருன்னா தான் சுமந்த ஒன்ன நமக்கு திருப்பி நீ வச்சுக்கோன்னு சொல்லி அவர் எப்படி நமக்கு கொடுப்பார்? இதெல்லாம் அறியாத காலத்துல நம்ம நம்பிக்கொண்டிருந்த பொய்கள். முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும். எனக்கு இதை கொடுத்து தேவன் உன்னை படிச்சு கொடுக்கிறாரு அப்படிங்கிற அந்த பொய், அதுதான் சத்துருடைய மிகப்பெரிய பொய். ஒடுக்குகிறவன் அவன்தான். இதை நம்ம நல்லா புரிய வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரன், எப்படியெல்லாம் அவர் இந்த கிரியைகளை அழித்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல மிக முக்கியமா அவன் செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி
அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, அவருடைய சுவிசேஷம் அவருடைய சாயலாக இருக்கிறது. அது அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். குருடாக்குறது அப்படிங்கிறது நம்முடைய இந்த பிசிக்கல் கண் ஐஸ், அந்த கண்களை ஏதோ மூடுறது இல்ல. ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ், ஆவிக்குரிய உண்மைகளை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் முடியாத நிலையை உருவாக்குவதுதான் மனதை குருடாக்குவது. எப்படியெல்லாம் அவன் மனதை குருடாக்குகிறான்? அது ஆதியிலிருந்து அவன் செய்கிற ஒரு காரியம். முதல்ல சாத்தான் செய்தது நம்ம தியானிச்சு கொண்டே இருக்கிறோம். ஏன்னா இது ஏன் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னா, நம்முடைய இருதயத்துல இது ஆழமாக பதிக்கப்படணும். எது அவனுடைய செயல் அப்படிங்கிறத புரியலன்னா, நம்ம எல்லாமே தேவனிடத்துல இருந்து தான் வருதுன்னு நம்ம பொய்யை நம்பிக்கொண்டு இருப்போம். முதல்ல ஆதியாகமத்துல அவன் செய்த செயல் என்ன? சந்தேகப்பட வைத்தான். இது மனதை குருடாக்குவதன் முதல் படி. அடுத்தது அவருடைய உண்மைய சந்தேகப்பட வைக்கிறான். அவருடைய அன்பை சந்தேகப்பட வைக்கிறான். நீங்க சாக மாட்டீங்கன்னு பொய் சொல்லி அந்த பொய்யை நம்ப வைக்கிறான். தேவன் உண்மையிலேயே உன்னைய நேசிக்கிறாரா? இந்த வாக்கு தத்துவம், வேதத்துல இருக்கிற வாக்கு தத்துவம் எல்லாம் அது உனக்கு நடக்குமா? அது உனக்குன்னு உண்டான வார்த்தையா? சந்தேகம் வளர 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 நம்முடைய மனது குருடாக ஆரம்பிக்கிறது. அந்த சத்தியத்தின் வெளிச்சம் நமக்குள்ளே மங்கத் தொடங்கி விடுகிறது. அதுதான் தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அது லைட்ட கொடுக்குது, அது ஜீவனை கொடுக்குது. ஆனா அந்த ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு அவர்களுடைய மனதை குருடாக்குகிறான். பொய்ய உண்மைய போல காட்டுறது. எப்படி? சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த கோலியாத், அவன் இவர்களுக்கு முன்பாக நிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பலனும் கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய ராட்சதனா வேணாலும் இருக்கட்டும். இவங்கதான் தேவனுடைய சொந்த ஜனங்கள். இவர்களுக்கு மேல உடன்படிக்கை இருக்குது. ஆனா அந்த உண்மையை நம்பாமல் அவங்க எதை நம்புறாங்க? ஒரு பொய்யான மாயை அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்குது. அத உண்மையா அவங்க பாக்குறாங்க, அத பெருசா பாக்குறாங்க. அப்போ சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா, வெளிப்படையா அவன் எந்த தீமையும் செய்யறது இல்ல. பொய்ய உண்மைய போல காட்டுவான். நமக்கு எதிராய் இருக்கக்கூடிய பொய்களை, சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை, மனிதர்களை, மனிதருடைய வார்த்தைகளை, அவைகளை அவன் நிஜத்தை போல காட்டுவான். அதுதான் அவனுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவன் சொல்வான், நீ தனியா இருக்க, உனக்குன்னு யாருமே இல்ல. இந்த அண்ட சராசரங்களையே ஆளுகை செய்கிறவர், சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிற நான் பெரியவர்ங்கிறத அவர் சொல்றாரு. ஆனா அவன் சொல்லுவான், உனக்குன்னு இந்த உலகத்துல யார் இருக்கா? யாருமே இல்ல, நீ தனியா இருக்கிற அப்படின்னு நமக்குள்ள முதல்ல பயங்களை விதைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா, அந்த வார்த்தையை நம்மளால நம்ப முடியலன்னா, நம்முடைய மனதும் குருடாக ஆரம்பித்திருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறேன்.
சொல்றா, நீ தேவனுடைய அன்புக்கு தகுதி இல்லாதவன், நீ அப்படி செஞ்சுட்ட, இப்படி செஞ்சுட்ட, உன்னால அவரை நேசிக்க உன்ன அவரால நேசிக்க முடியாது. அப்போ இந்த பொய்ய நம்ம ரொம்ப நாளா நம்பிட்டே இருந்தோம்னா, அந்த பொய் நமக்கு உண்மையை போல தெரிய ஆரம்பிக்கிறது. இப்படி பொய் எப்போ உண்மைய போல தெரிய ஆரம்பிக்குதோ, அங்கதான் நம்முடைய மனது குருடாகிறதை பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை மறைப்பதன் மூலம் அவன் நம்முடைய மனதை குருடாக்குகிறான். இப்போ ஏன் மனதை அவன் குருடாக்க முயற்சிக்கிறான்? மனுஷன் இயேசுவை பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்ல. இயேசுவை பார்த்துட்டான்னா அவன் வெளிச்சத்தை பார்த்துருவான். இயேசுவை அறிந்து கொண்டான்னா சத்தியத்தை அறிந்து கொள்ளுவான். இயேசு கிட்ட அவன் வந்துட்டான் அப்படின்னா அவன் விடுதலையை பார்த்து விடுவான், பெற்று விடுவான். அதனால சாத்தானுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, மனுஷன் நல்லவனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவன் முயற்சி எடுக்கிறது இல்ல. இயேசுவை யார் என்று அறியக்கூடாது அப்படிங்கிறதுல தான் அவன் அதிகமாக முயற்சி பண்ணுகிறவனா இருக்கிறான். ஏன்னா அவர் அறியல. அவரை அறிஞ்சிட்டோம்னா, வெளிச்சத்தை அறிஞ்சிட்டோம், நமக்குள்ள இருக்கிற பயம் போயிரும், கவலை போயிரும், சோர்வு போயிரும். அப்போ அவர் யார் என்பதை நாம் அறியக்கூடாது என்பதில் அவன் மிகவும் வேலை செய்கிறவனா இருக்கிறான். அவரை அறியலைன்னா நம்முடைய மனது குருடா இருக்கும். நம்முடைய மனது குருடா இருந்தா மனுஷனை போல சிந்தித்து, மனுஷனை போல வாழ்ந்து, மனுஷனை போல மரித்து போகிறவர்களா தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அவன் எப்படி மனுஷனை குருடாக்குறான், மனதை குருடாக்குறான்னா, அவரை பார்க்க விடாமல் தடுக்கிறான். அவரை உண்மையா பார்க்க விட மாட்டான். அவரை நிஜமாக நம்ப விட மாட்டான். அடுத்ததா எப்படி அவன் நம்முடைய மனதை குருடாக்குறான்னா வாசிக்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18, 19. வசனத்தை கேட்டும் உலகக் கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளைப் பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சைகள், இது எல்லாம் தோன்றி வசனத்தை பயனற்றதாக்கி விடுகிறது. இது ஒரு மிகப்பெரிய தந்திரம். நம்முடைய மனதை குருடாக்கக்கூடிய தந்திரங்களில் இதுவும் ஒன்று. நம்ம கவலையில நம்மளை வைக்கணும், இச்சையில நம்மளை வைக்கணும். ஏன்னா அந்த வசனம் நமக்கு பலன் தராம போயிருச்சு அப்படின்னா நம்முடைய மனதை குருடாக்குவது எளிது. அவன் எப்பவுமே தேவனை மறந்துருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சில நேரத்துல நம்மளை எப்படி எப்படி அவன் டிஸ்ட்ராக்ட் பண்றான்னா, தேவனை பத்தி பிறகு சிந்திக்கலாம், இன்னைக்கு உனக்கு தேவை பணம், கவலை, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இல்ல அவங்க உன்னைய ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்டர்டெயின்மெண்ட், இல்ல பதற்றம், நம்முடைய ஃபியூச்சர், நம்முடைய பாஸ்ட், இது எல்லாத்தாலையும் நம்முடைய மனதை நிரம்ப வைத்து தேவனுடைய சத்தியத்திற்கு அந்த மனதில் இடம் தராமல் போகச் செய்வதுதான் அவனுடைய பிரதானமான ஒரு வேலையா இருக்கிறது. அப்போ தேவனை பத்தி சிந்திக்கிறத விட்டுட்டு இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம எவ்வளவு சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதை எவ்வளவு தூரம் நம்ம சிந்திக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய மனது குருடாகி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாயிராதபடிக்கு அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அந்த சுவிசேஷம் நமக்கு வெளிச்சமா இல்ல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்றால் அவரால்
எனக்கு செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் அவரால் பிழைக்கிறேன், நான் அவருக்குள் இருக்கிறேன், எனக்குள் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற இந்த வெளிச்சத்தை நம்ம பெறல அப்படின்னா நம்முடைய மனதும் குருட்டாட்டத்தில் தான் இருக்கிறது. இந்த குருடா இருக்கும்போது, ஒரு பிளைண்டா நம்ம இருக்கிறோம்னா எத்தனை லைட் போட்டாலும் அந்த வெளிச்சம் நமக்கு உள்ள போகவே போகாது. இப்ப மனது குருடாக்குறதுக்கு அவன் என்னெல்லாம் செய்யறாங்கிறத பார்த்தோம். இதுல எந்த ஏரியாஸ்ல அவனுக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோம். இப்போ பயம், அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த பயம் நமக்கு உள்ள இருந்தது அப்படின்னா நம்முடைய மனது குருடாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப எலிசாவினுடைய வேலைக்காரன் எதிரியினுடைய படைய பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு பயம். எலிசா சொல்றாரு, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு அவனுடைய கண்கள் திறக்கப்படும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறான். அங்க சூழ்நிலை எதுவுமே மாறல. அங்க எதிரிகள் அவங்கள விட்டு போகவும் இல்லை. ஆனால் இங்கே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. மனதின் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் பார்த்தது என்ன? வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15 17. 2 ராஜாக்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இது இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இங்க முதல்ல எலிசா, அங்க எலிசாவினுடைய கண்கள் திறக்கப்பட்டதுனால எலிசாவுக்கு பயம் என்பது துளி கூட இல்லை. எத்தனை படை என்னைய சூழ்ந்தான்னு, என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை எலிசா அறிஞ்சிருந்ததுனால துளி அளவு கூட அவருக்கு பயம் இல்லை. ஆனா இந்த வேலைக்காரனுடைய மனது குருடாக இருந்தபடியினாலே, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம், இந்த பயம் அவனுக்கு வந்ததை பார்க்கிறோம். அப்பதான் கண்கள் திறக்கும்படி ஜெபித்த உடனே அங்க எலிசாவினுடைய வேலைக்காரன் அங்க பார்க்கிறான். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். இதுதான் சுவிசேஷத்தின் ஒளி. இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனை பேர் என்ன வேணாலும் சொல்லலாம், நமக்கு எதிரா பேசலாம், நிக்கலாம். ஆனா ஒண்ணு நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பயப்படவே மாட்டோம். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற என் தேவன் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற பாதுகாப்பை காட்டிலும் எனக்கு இருக்கிற பாதுகாப்பு மிகவும் வல்லமையான ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம மனதில் பயம் ஏற்படாது. இன்னைக்கும் ஏன் பயப்படுறோம்? இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு ஏன் நமக்கு பயம் வருதுன்னா மனுஷனை போல சிந்திக்கிறோம். இந்த எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய மனது திறக்கப்படாதப்போ எப்படி பயம் இருந்ததோ நம்முடைய மனதும் அங்கே குருடாக்கப்பட்டிருக்கு. வெளிச்சம் இல்லாத இடத்துலதான் அங்க பயம் உண்டாகிறது. வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா எதை குறிச்சும் பயம் இருக்காது. அங்க அவனை சுற்றி இருந்த எதிரிகள் இருந்தாங்களா? இருந்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு பெருசாவே தெரியல. ஏன்னா அவர்களோடு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவங்க பார்த்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம அதை பார்க்க முடியல. அதனாலதான் இன்னைக்கும் நமக்கு பயத்திலையும் கவலையிலையும் நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்ததா அவனுடைய வேலை மனதுல தொடர்ந்து தவறான எண்ணங்களை அவன் விதைத்து கொண்டே இருப்பது. அதனாலதான் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அப்போ எந்த எண்ணமும், ஒவ்வொரு எண்ணமும் நமக்கு வர்ற எண்ணம் தேவனிடத்துல இருந்து மாத்திரம் வருவதில்லை.
ஒரு எண்ணம் நம்ம மனசுல வந்துருச்சு அப்படின்னா அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே அதை தான் பார்த்தோம். ஓவர் திங்கிங் எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறதுல பார்த்தோம். ஒரு ஒரு எண்ணம் வருதுன்னா அதை சிறைப்பிடிக்கிறதுனா என்ன? அந்த எண்ணத்தை முதல்ல உள்ள விடாம அத வாசலே நிறுத்தி, நீ எங்க இருந்து வந்த? அத முதல்ல கேட்கணும். இது எங்க இருந்து வந்த? இந்த எண்ணம் எனக்கு எங்க இருந்து வந்தது? அப்படின்னு சொல்லி வார்த்தையில் அந்த எண்ணம் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையில அது நிஜமாக இருக்கிறதா? அப்படின்னு பார்த்துதான் அந்த எண்ணத்தை நமக்குள்ள விடணும். ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தணும். நீ தனியா இருக்கிற அப்படின்னு சொன்னானா அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறோம்னா என்ன? அவர் இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார் அப்படின்னு அந்த எண்ணத்தை நாம் சிறைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம் சிறைப்படுத்துவது. அப்படி சிறைப்படுத்துறதன் மூலம் நம்முடைய மனது குருடாகிறதுல இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அப்போ இந்த மனது குருடாகாமல் இருப்பதற்கு, அந்த மன குருட்டாட்டத்திலிருந்து எப்படி வெளியில வர்றதுக்கு சில வழிமுறைகள். அது என்ன? முதல்ல அவருடைய வார்த்தையை கேட்பது, அவருடைய வார்த்தையை தியானிப்பது. தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை தருவதா இருக்கிறது. அடுத்ததா அவருடைய வார்த்தையை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம தியானிச்சு அதை நிஜமா பார்க்கிறோமோ நம்முடைய மனது வெளிச்சமாக மாறுகிறது. அடுத்ததா வாசிக்கலாம் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன், என்னை ஃபாலோ பண்றவன், அவன் இருளுல நடக்க மாட்டான். என் வார்த்தைக்கு பின்பற்றுகிறவன். அவரை பின்பற்றுறதுன்னா என்னது? முதல்ல அவரை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்துனா என்ன? நம்ம அதை ஏற்கனவே அதிகமாய் தியானித்திருக்கிறோம். தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா எல்லாத்தையும் வெறுக்கிறது இல்ல. நகையை வெறுக்கிறது, ட்ரெஸ்ஸ வெறுக்கிற அப்படி கிடையாது. தன்னைத்தான் வெறுப்பது என்றால் தன்னுடைய சுய எண்ணங்கள், மாம்சத்தின் எண்ணங்கள், அந்த செல்ஃப், அதை வெறுத்து நமக்கு உள்ளுக்குள்ளே ஏற்படுகிற எண்ணங்களை பிரதானமாய் பார்க்காதபடி தேவனுடைய வார்த்தைகளை பிரதானமாய் பார்ப்பது. அதுதான் தன்னைத்தான் வெறுத்து. இந்த உலகம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம், அதை பிரதானமாய் பார்க்காதபடி தேவனுடைய வார்த்தையை பிரதானமாய் பார்க்கிறவன், அதுதான் அவன்தான் அவரை பின்பற்றுகிறவன். அவன் என்ன செய்ய மாட்டான்னா இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைவான். அவனுடைய மனது எப்பவும் பிரகாசமா இருக்கும், வெளிச்சத்துல இருக்கும். அடுத்ததா பொய்யை அடையாளம் காண்பதன் மூலம், இது நம்ம ஏற்கனவே தியானித்த ஒரு காரியம். ஒவ்வொரு எண்ணமும் நமக்குள்ள வரும்போது இது நிஜமா, இது வார்த்தையின் அடிப்படையில் நிஜமா, இதுக்கு ஆதாரம் இருக்குதா வார்த்தையில அப்படின்னு கேட்டுதான் அந்த எண்ணத்தை உள்ள விடணும். அடுத்ததா சத்தியத்தை தொடர்ந்து தியானிக்க தியானிக்க நம்முடைய மனது மறுரூபமாக வேண்டும். மனது தொடர்ந்து சத்தியத்தினால நிரப்பப்படும் போது நம்முடைய பழைய சிந்தனைகள் மாற ஆரம்பிக்கின்றன. அடுத்ததா அவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ அவனுக்கு எதிர்த்து நிக்கிறோமா? வார்த்தை இததான் சொல்லுது. எப்படி இயேசு எதிர்த்து நின்றார்? நான் தனியா இல்ல, என் கூட ஒரு பெரிய சேனை இருக்குது, என்னோடு இருக்கிறவர் பெரியவர்,
நிச்சயமாக நான் ஜெயம் பெறுகிறவளாய்த்தான் இந்த பூமியில் இருக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தைய வச்சு நம்ம நிற்கும் பொழுது அவன் ஓடி போகிறவனாய் இருக்கிறான். ஒண்ணு நல்லா புரியணும். இப்ப நான் சொல்ற விஷயத்த நம்ம ஏதோ நம்ம கண்ண கெட்டி ஒரு இருட்டான ஒரு ரூம்குள்ள வச்சாதான் நம்ம மனது குருடாகணும்னு அவசியம் இல்ல. நம்ம நம்பிட்டு இருக்கிற இருள் தான் வெளிச்சம்னு சொல்லி நம்மள நம்ப வச்சுட்டானாலே போதும். நான் சொல்றது புரியுதான்னு தெரியல. இப்ப நம்ம ஒண்ண நம்பிட்டு இருக்கிறோம் உண்மைன்னு. அதுதான் வெளிச்சம்னு நம்ப வைப்பது. இப்ப உதாரணத்துக்கு அந்த இஸ்ரவேல் மக்கள பார்க்கிறோம். அந்த 10 பேர பார்க்கிறோம். அவங்க உன்ன வெளிச்சம்னு நம்புறாங்க. அவங்கள பெருசா பார்க்கறாங்க. அந்த கானான் தேசத்துல இருக்கிற மக்கள அவங்கள ராட்சதர்களா பெருசா அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிய போல இருக்கோம். இது அவங்களுக்கு இந்த பொய் அவங்களுக்கு வெளிச்சமா தெரியுது. இப்படி பொய்ய வெளிச்சோன்னு நம்ப வைப்பதுதான் மனதை குருடாக்குவது. இன்னைக்கு நம்முடைய மனது இப்படி எந்த பகுதிகள்ல எல்லாம் குருடா இருக்குது? பொய்ய உண்மைன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிற எல்லா பகுதிகளும் பொய்யை வெளிச்சம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற பகுதிகள் எல்லாம் நம்முடைய மனது குருடாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வார்த்தையின்படி நம்ம தியானிக்கிறோமா, யோசிக்கிறோமா, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உனக்கு வழியே இல்ல அப்படின்னு அவன் சொல்றான்னா, வசனம் சொல்லுது தேவனால் எல்லாம் கூடும். நீ பயப்படுவான், சூழ்நிலை இப்படித்தானே இருக்கு, இது நடக்காது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னா, சத்தியம் சொல்லுது பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். இதுதான் அவருடைய வார்த்தை. அப்படி அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவன், அவருடைய வார்த்தையை நிஜமாய் பார்க்கிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவன் மனதை குருடாக்க முயற்சிக்கிறான். பரிசுத்த ஆவியானவரோ நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம மனது அப்ப இருள்ல இருக்கும்னா இருளோடு கூட நம்ம போராடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அந்த இருள்ல இருக்கும்போது அந்த வெளிச்சத்தை நம்ம ஏற்றும் பொழுது நம்முடைய மனது பிரகாசம் அடைகிறது. இதுதான் பிசாசினுடைய கிரியைகளாய் இருக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய மனதை குருடாக்குவது, பொய் சொல்வது, நமக்கு குற்றச்சாட்டுவது, நம்மள தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட வைப்பது, சோதிப்பது, இது எல்லாமே அவனுடைய கிரியைகளாய் இருக்கிறது. அவனை ஏமாற்றுவது, மோசம் போக்குவது, திருடுதல், கொல்லுதல், அழித்தல், அவன் மனுஷ கொலைபாதகன். இது எல்லாமே எப்படின்னா அவன் விதைக்கிற பொய், சந்தேகம். மற்றபடி நம்ம மேல அவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. அப்போ இந்த பிசாசின் கிரியைகளை எப்படி கிறிஸ்து அழித்தார் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கோ இந்த நேற்றும் இன்றும் உள்ள இந்த கேட்ட சத்தியங்களை தொடர்ந்து நீங்க எந்த இடத்துல நீங்க இடம் கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க தியானித்து பார்த்து அந்த பொய்களை உங்க இருதயத்தில இருந்து வேரோடு களைந்து போட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாய் நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் சத்ருனுடைய கிரியைகளை அவன் எப்படியெல்லாம் எங்கள்கிட்ட தந்திரமா வருவான், பேசுவான்னு சொல்லி, எங்களுக்குள்ள கிரியை செய்வான்னு சொல்லி நாங்க ஆழமாய் தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தீரப்பா. அந்த பொய்யை களைந்து போட எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க அப்பா. புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை நாங்கள் செய்யாமல் சத்தியத்துக்கு ஏற்றவைகளை நாங்கள் செய்யும்படிக்கு எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா.
எதெல்லாம் எங்க எண்ணங்களிலே நீங்க விதைக்கலையோ அந்த நாற்றுகள் எல்லாம் இப்பொழுதே வேரோடு பிடுங்கப்படுவதாக. அது பயமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், குழப்பமா இருக்கலாம், எந்த எண்ணங்களா இருந்தாலும், கவலையா இருக்கலாம், அதெல்லாம் இந்த நிமிஷத்துல அவைகள் எங்க ஒவ்வொருவரிடத்திலுமிருந்து வேரோடு அவைகள் பிடுங்கப்படுவதாக. சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். உம்முடைய வார்த்தையை மாத்திரமே நாங்கள் பின்பற்றி ஜீவ ஒளியை அடைய எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளோடு பேசிக்கொண்டே இருக்கட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயம் எடுக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்க. எங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.